ஹாய் வீப்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வீப் டிவி. அப்புறம் இன்னைக்கான வீடியோவில் ஒர்த் ஃபார் வீப் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஒர்த் ஃபார் வீப்பில் இன்னைக்கு என்ன அனிமே நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர் தான். சேனலை பார்க்குற புது வீப்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். வாங்க வீப்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். டீமன் ஸ்லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்டிபி ரேட்டிங்கில் 1,60,000 ரேட்டிங்ஸோட 8.6 ரேட்டிங் வாங்கியிருக்கு. இது கூடவே பெஸ்ட் ஃபேண்டசி, பெஸ்ட் அனிமேஷன் அண்ட் பெஸ்ட் ஆர்ட் இப்படின்னு பல கேட்டகரிஸில் பல அவார்ட்ஸ் வாங்கி குவிச்சிருக்கு. டீமன் ஸ்லேயரோட பிளாட்டே வந்து பார்த்தீங்கன்னா டாஞ்சிரோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையனை சுற்றி தான் ரிவால்வ் ஆகும். டாஞ்சிரோ வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியை ஒரே ஆளாக நின்று பார்த்துக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு அனிமையில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த சமயத்தில் டாஞ்சிரோ வந்து தன்னோட ஃபேமிலியை விட்டுட்டு வெளியூருக்கு கறி விற்க போயிருப்பான். அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பனிப்பொழிவு வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் இருட்டவும் செஞ்சிடும். அதனால டாஞ்சிரோ வந்து வழியில் பார்க்குற ஒரு பெரியவர் வந்து தன்னோட வீட்டிலே தங்க சொல்லி கம்பல் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா ராத்திரி சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா டீமன்ஸோட நடமாட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் வந்து டாஞ்சிரோ தன்னோட வீட்டுக்கு மறுபடியும் போய் பார்த்தா தன்னோட வீட்டில் இருக்க எல்லாருமே செத்து கிடப்பாங்க. அவனோட தங்கச்சியான நெசுக்கோவை தவிர யாருமே உயிரோடு இருக்க மாட்டாங்க. அவனோட தங்கச்சியான நெசுக்கோவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டீமனாக மாறிட்டு இருப்பா. அவனோட தங்கச்சியை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவன் தங்கச்சியை வெளியே கூட்டிட்டு வரப்போ தான் டீமன் ஸ்லேயர்லேருந்து ஒருத்தர் வந்து சொல்லுவார், இது மாதிரி அவன் தங்கச்சி வந்து டீமனாக மாறிட்டா, அவளை காப்பாற்றணுன்னா இந்த பர்சனை போய் பாருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து டாஞ்சிரோ வந்து எப்படி ஒரு டீமன் ஸ்லேயராக மாறுவான்னு சொல்லி ட்ரைனிங் எடுப்பான். இதுக்கடுத்து டாஞ்சிரோ வந்து தான் தங்கச்சியை குணப்படுத்தணும்னு சொல்லிட்டு பண்ணுற அட்வென்ச்சர் தான் டீமன் ஸ்லேயர் அனிமியே. இதுக்கடுத்து இந்த டீமன் ஸ்லேயர் அனிமியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஒன்று வந்து டீமன்ஸ், அப்போ அந்த டீமன்ஸை சாவடிக்கிற டீமன் ஸ்லேயர்ஸ். டீமன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் நைட்டில் மட்டும் வந்து மனுஷங்களை வேட்டையாடி சாப்பிட்ற கிரியேச்சர்ஸ். இந்த டீமன்ஸ்க்குலாம் ரீஜெனரேஷன் பவர்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி. அதுங்களோட கையை காலை எல்லாத்தையும் வெட்டினா கூட உடனே ரீஜென்ரேட் பண்ணிக்கும். ஆனால் இந்த டீமன்ஸை வந்து சாவடிக்கிறதுக்கான ஒரே வழி நெச்சுரின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டலில் உருவாக்கப்பட்ட ஸ்வாடை வச்சு இந்த டீமன்ஸோட கழுத்தை வெட்டணும். அப்போ மட்டும்தான் இந்த டீமன்ஸை சாவடிக்க முடியும். இல்லைனா இந்த டீமன்ஸ்லாம் சன்லைட்டுக்கு எக்ஸ்போஷர் ஆச்சுன்னா இந்த டீமன்ஸ் அதுவாகவே கருகி செத்து போயிடும். இந்த டீமன் ஸ்லேயர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க குரூப் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிச்சரின் மெட்டலால் உருவாக்கப்பட்ட ஸ்வாடை எடுத்துக்கிட்டு டீமன்ஸ் வந்து எப்படியாவது எலிமினேட் பண்ணணும்னு சுற்றிட்டு இருப்பாங்க. இவங்களோட மேஜர் கோலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமன்ஸ் எல்லாத்தையும் உருவாக்குற டீமன் கிங்கான மூசானை சாவடிக்கணுங்கிறது தான். இதுக்கடுத்து இந்த டீமன் ஸ்லேயர் அனிமியில் இருக்க பவர் சிஸ்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர்ஸ்லாம் தன்னோட ரெஸ்பிரேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணி அதிலிருந்து நிறையா பவர்ஃபுல்லான ப்ரீத்திங் டெக்னிக்ஸை உருவாக்குவாங்க. இந்த ப்ரீத்திங் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி தனக்கு பேட்டிலில் காயமான கூட அதை ஹீல் பண்ணிக்கிற அளவுக்கு பவர்ஸ் இருக்கும். இந்த டீமன் ஸ்லேயர்ஸோட எளிமையான டீமன்ஸ் கிட்ட வந்து இதே மாதிரி ஒரு பவர் சிஸ்டம் இருக்கும். அதாவது டீமன்ஸ் எல்லாமே டீமன் கிங்கோட பிளட்டால் தான் உருவாகும். சில டீமன்ஸ்க்கு வந்து அந்த பிளட் ரொம்பவே ஜாஸ்தி ஆகிடும். அதுலேருந்து உருவாகிறது தான் பிளட் டீமன் ஆர்ட். இந்த பிளட் டீமன் ஆர்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டீமன்ஸ் எல்லாம் டீமனாக மாறதுக்கு முன்னாடி மனுஷங்களாக இருந்திருப்பாங்க. அப்போ இந்த டீமன்ஸ் மனுஷனாக இருந்தப்போ அந்த மனுஷங்களோட டேலண்ட்ஸை வந்து அப்படியே டீமனாக இருக்கப்பையும் கூடவே வச்சுருக்கோம். இந்த டேலண்ட்டை வந்து தன்னோட ஃபைட்டிங் கூட யூஸ் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா இப்போ ஒரு டீமன் வந்து மனுஷனாக இருக்கிறப்ப பானை செஞ்சுட்டு இருந்துச்சுன்னா அது வந்து டீமன் ஆனதுக்கப்புறமும் பானையை செஞ்சு தான் சண்டை போடும். இதுக்கடுத்து தான் நம்ம டீமன் ஸ்லேயரோட அனிமேஷன் ஸ்டைலை பற்றி பார்த்துடலாம். டீமன் ஸ்லேயரோட கிராஃபிக்ஸ் தான் இருக்கிறதுல ரொம்பவே பெஸ்ட்டு கிராஃபிக்ஸு. இதோட அனிமேஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அனிமேட் பண்ணுற பொருள்னால் ரியல் டைமில் வீடியோ எடுத்து போட்ட மாதிரியே இருக்கும். டீமன் ஸ்லேயர் அனிமியில் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸையும் நிறையவே காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வைலன்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக காமிச்சிருப்பாங்க. இந்த டீமன்ஸ்லாம் அவங்க வெட்டுறப்ப அதில் தெரிக்கிற ரத்தம்லாம் சும்மா அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. இதில் எமோஷ்னல் மூமெண்ட்ஸ்க்கு வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்துருப்பாங்க. காமெடியான ஃபன்னையும் காட்டுவாங்க, அதே சமயம் கோவத்தையும் காட்டுவாங்க. சில கேரக்டர்ஸ் ஆகிறப்ப அவங்களோட ஃபீலிங்ஸையும் காட்டுவாங்க. இந்த எமோஷ்னல் டச் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா வில்லன்ஸான டீமன்ஸ் ஆகிறப்ப கூட அவங்களோட பேக் ஸ்டோரியை சொல்லி அவங்களோட கதையை கிட்ட நம்மளே அழுகிற அளவுக்கு வச்சுருப்பாங்க. இதோட ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அனிமி கரண்ட்டாக ஆன்கோயிங்கில் இருக்குது. அதாவது இன்னும் அனிமியில் 3 படம் இன்னும் வரணும். இதோட மாங்கா வந்து எப்பயோ முடிஞ்சிச்சு. நீங்கள் மாங்கா படிக்கணும்னா நீங்கள் மாங்கா கூட படிச்சுக்கலாம். டீமன் ஸ்லேயரில் இருக்க ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி என்னென்னா மற்ற பெரிய அனிமி மாதிரி இதில் கதையை வளவலன்னு இழுக்க மாட்டாங்க. பேசிங் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஒரு சின்ன நெகட்டிவிட்டி என்னென்னா ஒவ்வொரு சீசனுக்கு அடுத்து டைம் ரொம்பவே ஜாஸ்தி எடுப்பாங்க. அவ்வளோ நேரத்துக்கு நம்ம அனிமியை வெயிட் பண்ணி பார்க்குறதுக்கு ஒர்த்தான்னு கேட்டால் ஒர்த்து தான். அதே மாதிரி டீமன் ஸ்லேயர் அனிமியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லரே இருக்காது.
இதுக்கு அடுத்ததாக டீமன் ஸ்லேயரோட அடுத்த படம் வரதுக்கு அட்லீஸ்ட் 1.5 வருஷமாவது வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த அனிமி வந்து நிறைய பேர் பார்க்க வேணாம்னு சொல்லுவாங்க. இப்படி பார்க்க வேணாம்னு சொல்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அனிமி எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒன்றா சேர்த்து வச்சு பார்க்குறவங்களா தான் இருப்பாங்க. நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறதுக்கு ஓகேனா நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இதுக்கு அடுத்ததாக டீமன் ஸ்லேயருக்கு என்னோடய பர்சனல் ரேட்டிங்காக நான் 8.5 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். ஏன் நான் இவ்வளோ கொஞ்சம் கம்மியாக குறைச்சி கொடுத்துருக்கேன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, சில ஃபைட்ஸ்லாம் நம்ம லாஜிக்கலாக யோசித்து பார்த்தோம்னா லைட்டாக செட் ஆகாது. சில மூவ்க்கு எடுக்கிறதுக்கு பதிலாக வேறு மூவ் எடுத்திருந்தால் ஃபைட்டை டக்குனே முடிச்சிருக்கலாம். இதை தாண்டி வேறு ஒரு நெகட்டிவிட்டினா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அனிமி அப்பப்போ விட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வைப்பாங்க. டீமன் ஸ்லேயர் அனிமியை ஆல்ரெடி பார்த்தவங்க யாராவது நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் உங்களோட ரேட்டிங்கை நம்ம கமெண்ட்டில் போடுங்க. அவ்வளோதான் வீப்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் அனிமி பற்றின இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நிறையா இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா, பை பாய்.